டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2024ல கேட்ட ஒரு சம்ம வந்து நம்ம இங்க பார்க்கலாம். பாருங்க, a certain job வந்து A வந்து 7.5 மணி நேரத்துல முடிக்கிறார். B வந்து ஏவை விட 20% மோர் எஃபிஷியன்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப B வந்து அதே ஒர்க்கை எத்தனை மணி நேரத்துல முடிப்பார் அப்படிங்கிறது தான் இங்க கொஸ்டின். பாருங்க, இப்ப A தானே, ஏவை வந்து நம்ம எப்பவுமே ஏவை 100% எடுத்துக்கணும். B வந்து ஏன்னா ஏவை வச்சுதான் B வந்து 20% அதிகம்னு சொல்றாங்க. ஸோ அப்பனா ஏவை தான் 100% எடுத்துக்கணும், B எடுத்துக்கூடாது. B வந்து 120%, இதுல 20% அதிகம் அப்படின்னா B வந்து 120% எடுத்துக்கணும். ஆனா சில பேர் இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏவை வந்து 80% எடுத்துக்குவாங்க, B வந்து 100% எடுத்துக்குவாங்க. ஸோ இது வந்து தப்பு, இந்த மாதிரி எடுத்துக்கூடாது. எப்படின்னா இப்ப பாருங்க, ஏவை விட B 20% அதிகம் அப்படின்னு வரும்போது 20% அப்படின்னா இப்ப 80ல 20% அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 10% 8 அப்படின்னா 20% வந்து 16 வரும். அப்ப B யோட வேல்யூ என்ன வரும்? 96% அப்படின்னு போட்டீங்கன்னா தான் அது கரெக்ட். ஓகே, அப்ப 80:96 அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகேவா? 80:100 அப்படின்னு போடக்கூடாது. ஓகேவா? இப்படி போட்டீங்கன்னா இது கரெக்ட். இல்ல 100 வச்சு போட்டீங்கன்னா 100ல 20% ஈஸியா நம்ம போட்டுடலாமா? அப்போ 20 அப்படிங்கிறது 120% அப்படிங்கிறது ஆடே வந்துடும். இப்போ இதனோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும். 100:120 அப்படின்னா 0 0 கேன்சல் ஆயிரும், 5:6 வரும் இல்லையா? அதே மாதிரி இதனோட ரேஷியோ பாருங்க, 5 16s are 80, 6 16s are 96, 5:6. ஸோ இப்படியும் போட்டாலும் 5:6 ரேஷியோ மாறாது, இப்படி போட்டாலும் 5:6 தான் ரேஷியோ வந்து மாறாது, ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட், இப்ப இந்த 5:6 அப்படிங்கிறது ஒர்க் எஃபிசியன்சி, ஒர்க்கோட ரேஷியோ. ஓகேவா? அதாவது ஒரு 7.5 ஹவர்ஸ்ல ஏ வந்து, இது வந்து ஏ இல்லையா, இது ஏ இது பி, அதாவது 7.5 ஹவர்ஸ்ல ஏ வந்து 5 ஒர்க் முடிப்பார் அப்படின்னா பி வந்து அதே 7.5 ஹவர்ஸ்ல 6 ஒர்க் முடிச்சிருவார், அப்படி வச்சுக்கணும். ஓகேவா? இப்ப பாருங்க, இதுல இருந்து இப்படியே போடலாம். இதை வந்து டைம் எஃபிசியன்ஸா வந்து மாத்தி போட்டு அதை மல்டிப்ளை பண்ணி அதெல்லாம் வேண்டாம், இப்படியே இதுல இருந்தே நம்ம கொண்டு வர முடியும். எப்படி சிம்பிளா அப்படின்னா பாருங்க, இப்ப என்ன சொல்றாங்க, ஏ வந்து 5 ஒர்க்கை 7.5 மணி நேரத்துல 5 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாரு அப்படின்னா பி வந்து அதே 7.5 மணி நேரத்துல 6 ஒர்க்கை முடிச்சிருவாரு. புரியுதா? இப்படிதான் சொல்லணும் நம்ம. அப்ப பாருங்க, ஏ வந்து 5 ஒர்க் முடிக்கிறாரு 7.5 மணி நேரத்துல, பி வந்து 6 ஒர்க் முடிக்கிறாரு அதே 7.5 மணி நேரத்துல. ஓகேவா? அப்ப சேம் ஒர்க், என்ன கொஸ்டின் நீங்க, சேம் ஒர்க்கை பி முடிக்கிறதுக்கு எத்தனை மணி நேரம் எடுத்துக்குவாங்க கேட்பாங்க. அப்ப சேம் ஒர்க் என்ன, ஏ முடிச்ச ஒர்க் என்ன, 5. அப்ப பி வந்து 5 ஒர்க் முடிக்கிறதுக்கு எத்தனை மணி நேரம் தேவைப்படும் அப்படிங்கறத இங்க கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, அப்ப பி வந்து 5 ஒர்க் முடிக்கிறதுக்கு எத்தனை மணி நேரம் அப்படிங்கறத கொஸ்டின். பாருங்க, அப்ப 7.5 ஹவர்ஸ்ல 6 ஒர்க் முடிக்கிறாரு பி. அப்ப டிவைட் பண்ணோம்னா ஒரு ஒர்க் முடிக்கிறதுக்கு எத்தனை மணி நேரம் தெரிஞ்சிடும். அதே இன்ட்டு அப்ப 5 ஒர்க் தானே ஏ முடிச்சிருக்காரு, அதே சேம் ஒர்க்கை பி முடிக்கிறதுக்கு எவ்வளவு மணி நேரம் ஆகும்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ மல்டிப்ளை, அதை வந்து 5ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு மணி நேரங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். பாருங்க, நல்லா புரியுதான்னு பாருங்க. அதாவது பி வந்து 6 ஒர்க் முடிக்கிறதுக்கு 7.5 ஹவர்ஸ் எடுத்துக்கிறாரு, ஏ வந்து 5 ஒர்க்கை 7.5 ஒர்க்க முடிக்கிறதுக்கு 7.5 ஹவர்ஸ் எடுத்துக்கிறாங்க, பி வந்து அதே 7.5 ஹவர்ஸ்ல 6 ஒர்க்க முடிச்சிடுறாரு. இது வந்து ஒர்க் எஃபிசியன்சி. அப்ப பி வந்து ஏ முடிச்ச அதே 5 ஒர்க்க முடிக்கிறதுக்கு எத்தனை மணி நேரம் எடுத்துக்குவாரு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்ப 7.5 டிவைடட் பை 6 இன்ட்டு 5 அப்படின்னு போட்டா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். பாருங்க, இப்ப 7.5 இருக்கு இல்லையா, இதை வந்து 1.5 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு 1.5 1.5 3ல வந்து 2 1.5 இருக்கும். அப்ப 6ல 4 இருக்கும், 7.5ல வந்து 5 இருக்கும். ஸோ 6ல வந்து 4 1.5, 7.5ல 5 1.5 இருக்கும். இப்போ பாருங்க, 5 5s are 25 டிவைடட் பை இந்த 4. இப்போ 25 டிவைடட் பை 4 உங்களுக்கு என்ன வரும்? 6 1/4. 6 4s are 24, பேலன்ஸ் 1 டிவைடட் பை 4. அப்போ 6.25 மணி நேரத்துல
பி வந்து அதே 5 ஒர்க்கை 6.25 மணி நேரத்துல முடிச்சிருவார். ஓகேவா? இப்படிதான் போடணும். ரொம்ப சிம்பிளா போட்டுடலாம். ஆக்சுவலா ஆன்சர் வந்து 6.25 மணி நேரம் தான் வரும். இங்க 6 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்க மிஸ்டேக்கா கொடுத்துருப்பாங்க. ஸோ 6.25 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ.